என்ன திடீர்னு பார்ட்டி? மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சுல்ல, அதான் ஆஃபீஸில் எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க. டீம் லீடர் வேறு டீம் போகிறாரு, அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி. நீங்கள் சொன்ன 8 கவுண்ட்டுக்கு தான் சமைச்சிட்ருக்கேன், போதும் தானே? போதும்னு நினைக்கிறேன், பத்தலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். என்னது பார்த்துக்கலாமா? நீங்கள் சொன்ன கவுண்ட்டுக்கு தான் நான் சமைச்சிட்ருக்கேன். கரெக்டாக எப்படி சொல்ல முடியும்? இப்போதைக்கு 8 பேர் தான் கன்ஃபார்ம் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம், ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு கத்துறீங்க? யாரு? நான் கத்துறேனா? எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க. ஆமாம், நான் எது சொன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இவங்க ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, நம்மள உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு முனவிட்டு இருக்க? எக்ஸ்ட்ரா வந்தா பார்த்துக்கலான்னு சொன்னேன், தப்பா? நான் ஒன்றும் முனவல, அப்புறம் எனக்கு குறை சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன். இப்படி எல்லாரும் வர டைம்ல எதுக்கு சண்டையை ஸ்டார்ட் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ அப்படியா? அப்ப நான் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படிதானே? அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முன்னாடி மூஞ்சி காமிக்காத, வந்து வெல்கம் பண்ணு, அது போதும். டேய் மச்சி, வாடா சுதர்சா. ஹாய் ஹாய். ஹேப்பி ஃபர்ஸ்ட் anniversary மச்சி. தேங்க்ஸ் மச்சான். எப்படி இருக்கீங்க? சரக்கு ரெடியா இருக்குல்ல? ஃபுல் பாட்டில் இருக்கு, எல்லாமே நைஸ். என்ன நைஸ்? நைஸ் ஹோம் அந்த நைஸ். ஓகே, இவங்க தான் பேசிட்டே இருப்பாங்க, போலாம். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கடா பெருசு? நம்ம டீம் லீடரா டைமுக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். ரமேஷ், சொல்றா. என்னது சொல்லுடாவா? வீட்டுக்கு வெளில நிக்கிறேன் நான், நாதாரி. சர்ரா, உள்ள வர வேண்டியது தானே? டேய், கையில சரக்கு இருக்குடா. வீட்லலாம் எல்லாம் சொல்லியாச்சு, சில்லா உள்ளவா. ரம்யா, ரமேஷ் வந்திருக்கான் பாரு. ஓகே, வந்துட்டான்டா. இருடா வந்துடுறேன். ஓகே வாங்கண்ணா. டி 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 சரக்குடா, வீடா உள்ள லூசு. ஏன்டி என்ன கோத்து விட்ற? ஆல்ரெடி பழைய சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, பத்திரகாளி ரம்யா, அதை மறக்கவே மாட்டேன்டா நான். அதெல்லாம் விடு, மேலே ரூம் பே எல்லாம் ரெடி பண்ணு, நான் பின்னாடியே வரேன், சரியா? இதுக்கு மட்டும் தான் நான், அப்படிதானே? சரக்கு வேணுமா வேண்டாமா? டே சிவா, எனக்கும் காசு கொடுத்து போய் சரக்கு வாங்கி குடிக்க தெரியும், ஆனால் என்கிட்ட காசு இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்டா. போடா போடா. டே மச்சான், டிஎல் தான் கால் பண்றாரு, ரூட்டு மட்டும் சொல்லிடு, ரம்யா கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? பார்த்துக்கோ. ஹலோ சிவா சார். சிவா கொஞ்சம் பிஸி, நான் ஃப்ரெண்டு பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? இந்த பார்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கோம். ஓ, அந்த பார்க்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க, சரக்கு மிச்சம். என்ன ரம்யா? இல்லை, ஒருத்தரா வர்றதை பார்த்தா சாப்பாடு பத்தாமல் போயிடுமோன்னு தோணுது. இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். டிஎல் தான் நினைக்கிறேன், வா. ஹாய் சிவா. ஹாய் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, திஸ் இஸ் மை ஒய்ஃப் அனிதா. ஹாய். ஹாய். வாங்க. அப்புறம் இவங்க அனிதா. ஹாய். இவங்க பிரதிபா. என்ன டிஎல் லேட்டு? டிராஃபிக்கா? எவன்டா எனக்கு ரூட் சொன்னது? என்னடா பண்ண? ஹாய் சார், ஐ எம் ரமேஷ், சிவாட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய் சுதர்சா. என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்ன பண்ணியோ தெரியாது சிவா, நான் ஒரு கட்டிங் போட்டே ஆகணும். மச்சி, நம்ம மேட்ரு எல்லாம் மேலே ரெடியாக இருக்குடா. அப்புறம் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க டிஎல். ஈரா சமாளிச்சுட்டு வரேன். சரி, ஓகே. சரி, போலாம். சொல்லுங்கண்ணா. சார், டெலிவரி பையன் லீவு, கிரில் சிக்கன் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா? தோ இப்போ கிளம்பி வரண்ணா. ஓகே. எங்கடா போகிற? நான் போகல, நீ தான் போகிற. கிரில் சிக்கனு? எஸ். கிரில் சிக்கன் இல்லாமல் சார் அடிக்க மாட்டீங்களோ? ம், சரி, வண்டி சாவி கூட்டி போயிட்டு. டேய், காரில் வந்திருக்கேன்டா.
எப்பவுமே வாங்குற ஹோட்டல் தானே? ஆமாம், சீக்கிரம் போயிட்டு வா. அப்படியா? ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஜூஸ் மட்டும்தான். ஓகே. போதும். ஓகே. Cheers. வாங்க டிஎல், உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு. இதான் வெயிட் பண்ணுற லட்சணமா? அட வாங்க டிஎல். எங்கடா உன் ஃப்ரெண்ட் ரமேஷ்? அது சரி, டயர் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு. ஒழுங்கா கார்லேயே வந்திருக்கலாம். என்ன தப்பு பண்றது? ஜஸ்ட் ஜூஸு. ஜூஸ். டெய்லியும் தான் குடிக்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக குடிக்கலாமா? அட பாவீங்களா, பொறுமையாக அடிக்கலான்னு இப்போதானே சொன்னேன். பெண்டன்ட்லாம் சூப்பரா இருக்கே. எங்க வாங்குனீங்க? லாஸ்ட் வீக் பாலி போயிருந்தோம்ல, அங்க வாங்கினது. ஓகே. வச்சாடா செலவு. இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு ஊரை சுற்றி பார்க்குறத விட திங்ஸ் வாங்கின செலவு தான் நிறைய ஆச்சு. என்ன டிஎல், உங்கள் வீட்டில் எப்படி? ஆனா நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. இப்போ வரைக்கும் அவள் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல தெரியுமா? சூப்பர் சார். ஜஸ்ட் ஜூஸு. ஜூஸு. ஆனா அவர் பாசமா கேட்பாரு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு. அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. ஐயோ, ஏன்டா கேட்டேன்னு ஆயிடும். ரமேஷ், டேய் சீக்கிரம் வாடா, வி ஆர் வெயிட்டிங்டா. டேய் வண்டியில பெட்ரோல் இல்லடா, ட்ரை ஆயிடுச்சுடா. பெட்ரோல் இல்லையாமா? டேய் சரக்கு இருக்கு தானே? டேய் அதெல்லாம் இருக்குடா, நீ பார்த்து வா மச்சி. சரிடா. மேரேஜ் ஆகி 1 year ஆகுதுல்ல ரம்யா, லைஃப் எப்படி போகுது? நல்லா போகுது. நான் ரம்யாவை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். அதை விட அவனை நல்லா பார்த்துக்கிறா. என்ன சிவா, சண்டெல்லாம் போடுறீங்க தானே? அப்பப்போ வரும். எல்லாருக்கும் கால் போகும், அவங்க அம்மா கால் போகும், ஏன் நெய்பர்ஸ் கூட வந்து கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சண்டை போட்டோன்னு. சண்டை வந்தால் உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க, வெளியெல்லாம் சொல்லாதீங்க. 3rd person உள்ளே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை. கரெக்ட். சண்டை போட்டால் தான் ரிலேஷன்ஷிப்பில் பாண்டிங் ஏற்படும். ஃபைனலி நான் தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 days என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான்லாம் இறங்கி போக மாட்டேன். புருஷன் முன்னாடிக்குள்ள என்னடா ஈகோ? ஆமாம், எதுக்கு ஈகோ? ஃபைனலாக எப்படியும் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. டிஎல், உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஜூஸுன்னு எவ்வளோ ரவுண்டு போயிட்டீங்க, மாட்ட போறீங்க. டிஎல் மட்டடா. பெருசு தூங்கிடுச்சா? ஓவரா பேசும்போது நினைச்சேன். சும்மாறா, என்னடா பண்ணலாம்? ஒரு நிமிஷம் வாங்க அனிதா மேடம். டேய், அடிச்ச சரக்குலாம் இறங்கி போச்சா? சாப்பிட போலாமா? சாப்பிடலாம். தூக்கு. வாங்க மெதுவா இடிச்சுக்காம வாங்க. ரம்யா. இதோ வரேன், ஒரு நிமிஷம். சிவா ரொம்ப நல்ல டைப். உங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் வீட்டில் ஹவுஸ் பார்ட்டியெல்லாம் பண்ணியிருக்கோம். அவன் ரொம்ப நைஸ் பர்சன் தெரியுமா, ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஜென்யூன், வெரி கைண்ட். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ ரொம்ப லக்கி ரம்யா.
என்னடா மச்சான் நான் உனக்கு ஜிபே கூட பண்றேன். போயிட்டு பார்த்து வாங்க. பண்ணிக்கோ Bye. மச்சான். கிரில்லு கூட நீயே வச்சுக்கோ. பாய். பை பை. நல்ல பார்ட்டி மிஸ் பண்ணிட்டியே. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி பார்ட்டி ஸ்மூத்தாக முடிஞ்சதா? எல்லாருமே ஃபுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னமோ பயந்துட்டு இருந்த, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக முடிஞ்சிச்சு. ஆமா, யார் இந்த சுதர்ஷன் பொண்டாட்டி? என்னமோ நீ சூப்பர் டைப்பு, குட் கேரக்டர், குட் பர்சன், அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டர்னு அப்படியே அடிக்கிட்டே போறா. உண்மையை தானடி சொன்னா? ஓ, உண்மையை சொன்னாலா? என்ன ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. யாரு? ஹலோ, என்ன யாரு? I am கோகுல் ஃப்ரம் முகப்பேர். ஆக்சுவலி கார்பரேஷன்லேருந்து வரேன் மேம். வீடு ஃபுல்லாக மருந்தடிச்சாச்சு. உங்கள் டோர் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிப்பேன் மேம்.